ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். இப்போ நம்ம கௌசிகவி ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து ஜரி த்ரெட் வச்சு எல்லா ஸ்டிச்சஸுமே பார்த்துருப்போம். அடுத்து சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறத பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதாவது வந்து நம்ம சிங்கிளாக இல்லாமல் டபுளாக போட போகிறோம். ஸோ இப்போ சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, சில்க் த்ரெட் எட்டில் 2 சில்க் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குத்தி எடுத்துகிட்டு நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே போடக்கூடிய லாக் போட்டு நீங்கள் எப்பயும் போல் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கரெக்டாக அது ஈவனாக நிற்கும். நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில்க் த்ரெட் விட்டு எடுக்கும் போது அந்த எட்ஜஸில் பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா பட்டு எடுத்துச்சுன்னா சில்க் த்ரெட் என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும், பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டில் உள்ளார விட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த சில்க் த்ரெட் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொரப்பாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் வந்து அப்படி இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே என்ன ஆகிடும்னா, வேகமாக இழுத்தாலே அறுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம அங்கே சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு ரிவர்ஸ் அகைன் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செயின் ஸ்டிச் போட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேம் என்ன பண்ணிட்டு வர போகிறோம்னா அகைன் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜரியிலேயே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து சைஸஸ் நீங்கள் பெருசாகவும் வச்சு போடலாம், சின்னதாகவுமே வச்சு போடலாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சின்னதாக போடுற மாதிரியா இருந்தாலும் போடலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம ஜரியில் போடும்போது சிங்கிள் த்ரெட்டாக இருக்கும். இதில் டபுள் த்ரெட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ணாட் போடுற மாதிரி இருக்கும். குத்தி திரும்ப அந்த த்ரெட்டுக்குள்ளாரே எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து லைட்டாக மேலே எடுத்துகிட்டு அடியில் இருக்க அந்த 2 த்ரெட்டையும் என்ன பண்ணணும்னா பிடிச்சிட்டு நம்ம லாக் போட போகிறோம். லாக் போட்டுட்டு என்ன லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு கீழே பிடிச்ச மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா கீழே பிடிச்சி இழுக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரெட்டு கீழே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு வாட்டி வேணும்னா நான் குட்டியாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குட்டியாக நீங்கள் உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாகவே போட ஆரம்பிக்க. ஏன்னா வந்து உடனே உங்களால் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பெருசாகவே போடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் ஆக குட்டியாக அந்த சைஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். நீங்களுமே ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கௌசிகவி ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களுமே ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். ஸோ வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் என்ன பண்ண முடியும்னா பேசிக்காக கற்றுக்கக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸுமே கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.